தைதுளீக்கரணம். ஸோ இந்த தைதுளீக்கரணத்துக்கு உரிய கடவுள் யார் ஐயா? தைத்துளை கரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவோம். ஜேஷ்டா தேவின்னா மகாலட்சுமியோட கூட பிறந்த மூத்த அக்கான்னு சொல்லுவோம். மூத்த தேவின்னு சொல்லுவோம். காலப்போக்கில் அது வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. மகாலட்சுமி எங்கெல்லாம் குடியேறணும்னு நினைக்கிறாங்களோ அங்க முதல்ல போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய தேவியாக இந்த ஜேஷ்டா தேவி அவதாரம் எடுத்திருக்கா. அப்ப ஜேஷ்டா தேவி எங்கெல்லாம் வாசம் பண்ணி சுத்தப்படுத்துறாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி அமருவா அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்ப இந்த ஜேஷ்டா தேவி அவங்களுக்கு தைத்துளை கரணத்துக்கு வரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கு. இப்போ நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீத்தலா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளையே சீத்தலா தேவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த்லாம் அவங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த சீத்தலா தேவியுடைய வழிபாடு தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை சிறப்புடன் கொடுத்துருக்கு. நமக்கெல்லாம் சவுத்தில் எப்படி மாரியம்மன் கோவில் இருக்கோ அதே போல நார்த்தில் பார்த்தோம்னா இந்த சீத்தலா தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி தான். அப்போ இந்த ஜேஷ்டா தேவி வாகனமாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கழுதை. அதுக்கு ஆயுதமா என்ன வச்சிருக்காங்கன்னா தொடப்பு மாறும் முறமும் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் அந்த முறத்துல திரட்டை எடுத்து தூர போட்டுருவாங்க. அப்ப இந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில இருக்காது. அதனால ஜேஷ்டா தேவிய இந்த தைத்தலை கரணத்துல பிறந்தவங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த தினத்துல வழிபடலாம் ஐயா? இது ஒரு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு.